அண்ணா ரஞ்சனா எனக்கு போட்டி ஸ்பாட்டில் கத்துவதில்லை நானே ஆஃப் ஆகிட்டேன்னா பார்த்துக்கிறேன். பேசுவான்னு நினச்சா அவன் பேசவே இல்லை. ஸ்பாட்டில் தான் கற்றுப்பாப்புல பேச. அண்ணா ரஞ்சனா எனக்கு போட்டி ஸ்பாட்டில் கத்துவதில்லை. நானே ஆஃப் ஆகிட்டேன்னா பார்த்துக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா எழில் வந்து எனக்கு நான் அஸ்டினேட்டர் ஆகும்போதே பழக்கம். என்னுடைய ஒரு கேமராமேனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னோட பிளாக்கில் என்னோட கதைகளை படிச்சுட்டு நமக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான்னு என்னை தேடி சந்தித்த, என்னை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி என்னோடய வாசிப்பை என்னோட கதைகளை படிச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்னை கண்டுபிடிச்சி என்னை பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் தான் எழில். அன்றைக்கே நான் ஒரு டைரக்டர் ஆவேன், நான் வந்து பெருசாக வருவேன்னு நம்பி அண்ணன் என் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாப்புல.